இது வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணது ஒரே நாளெல்லாம் இதெல்லாம் வாங்கலை. இதோடைய ஃபைனல் நெட்வொர்த் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டச் சென்சார், ரிலே, பொட்டன்ஷியோமீட்டர், இது எதுக்குன்னே தெரியல, சும்மா வாங்கினேன். வந்து ஃபியூஸோட ஹோல்டர், இது கிறிஸ்டல் ஆசிலேட்டர், இது ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர். பட் ஸ்டில் ஏதாவது இதில் வந்து ஸ்கிராப் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக இதெல்லாம் வச்சிருக்கேன். கொஞ்சம் குவாலிட்டியான லித்தியம் அயன் பேட்டரிஸ்லாம் இதில் ஹோல்டு பண்ணி வச்சுப்பேன். திருப்பி வேணால் ஒன்று வெளியே எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இது வந்து கூண்டு வெடி. ஹாய் கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஸ்கிரிப்டட் வீடியோ. திடீர்னு தான் சும்மா எடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எலக்ட்ரானிக்ஸ் ஹாபி அரௌண்ட் ஒரு 4.5 years முன்னாடி இந்த சேனல் ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி இருந்தே நான் இதில் இருக்கேன். ஸோ நான் என்னென்னலாம் காம்பனன்ட்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணது ஒரே நாளெல்லாம் இதெல்லாம் வாங்கலை. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ், இதில் கொஞ்சம் இருக்குது, இதில் கொஞ்சம் இருக்குது, அண்ட் இதில் கொஞ்சம் இருக்குது, ஃபைனலி இதில் கொஞ்சம் இருக்குது. அதான் கேட்டிங்கன்னா கொஞ்சம் இருக்கும். ஸோ ஒன்றுனா வந்து என்னன்னு காட்டுறேன். இதோடைய ஃபைனல் நெட்வொர்த் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோட எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியாது எவ்வளோ பண்ணலாம். ஸோ முதல்ல இந்த 3 டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் ஆரம்பிச்சிடலாம். பெரிய ஹாபிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக வாங்கிடுவாங்க. இதுக்கு ஸோ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1000-2000 கிட்ட வரும். ஜஸ்ட் இது வந்து அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 140-150 அந்த ரேஞ்சு தான் வந்ததுக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ். ஸோ இது மாதிரி நிறையா வாங்கி அடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்சார் மாடியூல்ஸ், இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன். இல்லை என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் சென்சார்ஸ், இந்த ஸ்விட்ச்சு, ஜாய்ஸ்டிக் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஆர் கண்ட்ரோல் வரும், டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர் எல்லாமே இருக்குது. டிஸ்பிளேஸ், டச் சென்சார், ரிலே, பொட்டன்ஷியோமீட்டர், ரோட்டரி என்கோடர், அப்புறம் இது வந்து கம்யூனிகேஷன் டிவைஸ், ப்ளூடூத், ESP01 சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது உள்ளே இருக்குது. ஸோ இது வந்து இது சென்சார்ஸ், இது பஸர், இதெல்லாம் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர்ஸ், இது ரெகுலேட்டர்ஸ், இது ஸ்விட்ச்சு. அண்ட் தென் இது வந்து ரியாக்ட் வந்து எனக்கு அமிச்சாங்க, நான் டெஸ்ட் பண்ணவே இல்லை. இது சாயில் மாய்ச்சர் சென்சார். அண்ட் தென் அந்த குட்டி ஹெட்டர் பின்ஸு, லேசர் லைட்ஸு, தென் பெட் போர்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து இந்த பாக்ஸில் சென்சார் மாடியூல்ஸ். அடுத்ததாக நான் வந்து மினி மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் காமிச்சிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் செக்ஷன் ஃபுல்லாக டிரான்சிஸ்டர்ஸ் வச்சிருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். இது வந்து IRF Z44nm மாஸ்ஃபெட், இது ஸ்விட்ச்சு, மைக்ரோ ஸ்விட்ச், இதுவும் கொஞ்சம் டிரான்சிஸ்டர்ஸ், வந்து ஃபியூஸோட ஹோல்டர், இது கிறிஸ்டல் ஆசிலேட்டர், இது ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர், இந்த பேசிக் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர். கியர்ஸ் ஃபார் மோட்டார், LED, இது 3-pin LED, 2-pin LED, less than 100 μF கெப்பாசிட்டிஸ் இங்கே, greater than 100 μF கெப்பாசிட்டி. இது இண்டக்டர், இதெல்லாம் மைக்ரோஃபோன், எலக்ட்ரிக் மைக்ரோஃபோன், இது டயோடு, இது ஹீட் சிங்க், அப்புறம் வைப்ரேஷன் மோட்டார், இது ஜஸ்ட் PCB ஹெடர்ஸ், இது ரெசிஸ்டர்ஸ், less than 2000 ohms ரெசிஸ்டர் இங்கே இருக்கும், greater than 2000 இங்கே இருக்கும். இதுதான் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ். பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ் அண்ட் ஆக்சசரிஸ் தான் வெயிட்டாக இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாக பேட்டரி ஹோல்டர்ஸ் வச்சிருக்கேன். எல்லாம் கொஞ்சம் ஒயரிங்ஸ் இருக்குது. இது உள்ள வந்து ஸோ இது வந்து JST கனெக்டர்ஸ் ரெண்டுமே. இது வந்து குட்டி ஹெட்ஃபோன் பேட்டரிஸ் இருக்குது. இது வந்து குட்டி பேட்டரி, இது லீபோ பேட்டரி, எல்லாமே லித்தியம் அயான்ல ஸ்மால் வெர்ஷன், எல்லாமே லித்தியம் அயன் கிடையாது. இது 2 தான் லித்தியம் அயன், இல்லை அல்கலைன். இது வந்து இது எதுக்குன்னே தெரியல, சும்மா வாங்கினேன் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஹை வோல்ட் பேட்டரி, இது கிட்டத்தட்ட 12 volt 23 amps கெப்பாசிட்டின்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் உண்மையானு தெரியல. இதெல்லாம் லித்தியம் அயான் பேட்டரிஸ், ஹோல்டர்ஸ், அல்கலைன், கொஞ்சம் அல்கலைன், இதெல்லாம் கொஞ்சம் சார்ஜர் மாடியூல்ஸோட கனெக்ட் பண்ண ஹோல்டர்ஸ். ஸோ இதுதான் பேட்டரி பார்ட்டு. தென் இது இல்லாமல் இதில் பார்த்தாம இந்த சைடு டவர் மாதிரி கொஞ்சம் அடிக்கிட்டுருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்கும். இது PCB இருந்து கொடுத்த கீ செயின் நல்லா இல்லை. ஸோ இதுவுமே ஸ்பீக்கர்ஸ், இது வந்து குட்டி ரிலே, ஹை வோல்டேஜ் இருக்குது. ஏன்னு அப்படின்னா ஸோ சர்வர்ஸ் தான் நிறைய இங்கே இருக்கும். சர்வர்ஸு, மோட்டார்ஸு, அப்புறம் மோட்டார் டிரைவர் இல்லை, ரிலே. அண்ட் தென் இது வந்து அந்த மோட்டாரோடைய லெஃப்ட் ரைட் கண்ட்ரோலர், பேன் டில்ட் கண்ட்ரோலர் மாதிரி அசம்பிளி, சாரி. ஸோ இது வந்து C-type கனெக்டர்ஸ் இருக்கும். இல்லை EMG சென்சார், இது வந்து OBD2 காருக்காக வாங்கினேன், ஆனால் அது ஒர்க்கே ஆகலை. அப்புறம் இது எல்லாமே மோட்டார்ஸ், அப்புறம் கொஞ்சம் பீசோ சென்சார்ஸும் இருக்கும். பீசோ இங்கே பாருங்க. இது ஒரு ரேட் ரிப்பலண்ட் செய்யலான்னு பார்த்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேக் ப்ராடக்ட்ஸ் ஆகிடுச்சு, பண்ண முடியல. தென் இது ஹை வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்ட் இங்கே அவ்வளோதான். அடுத்தது போகலாம். ஸோ இது இல்லாமல் இங்கே கொஞ்சம் கெப்பாசிட்டர்ஸ் வச்சுருப்பேன். இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப குட்டி பிக்கோஃபேரட் டைப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்லாம் நம்ம காட்டவே இல்லை. அதுக்கு வந்து தனியாக 2 பாக்ஸ் வச்சுருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் MCU, இது வந்து கிளிஃப்க்கு. ஸோ MCUஸில் ஜென்ரல் MCUஸில் என்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்கும், ஆனால் யூஸ் பண்ணது இதெல்லாம் வாங்கினது எல்லாத்தையும் யூஸ் பண்ணதே இல்லை கைஸ். STM32, Shaw S3 இருக்குது. ஸோ ASP32, AC32, A266, Arduino, ராஸ்பெரியில் பார்த்தீங்கன்னா 02W மட்டும்தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன், வேறு எந்த வருஷனும் இல்லை. சாரி, பிக்கோ இருக்குது. ஸோ பிக்கோ இங்கே இருக்குது.
நேனோ இருக்குது, ஆர்டினோவில் ப்ரோ மினியும் இருக்குது. இது வந்து ESP கேம், ஒரு 3D பிரிண்டட் என்க்ளோசர். இது பார்த்தீங்கன்னா அட்மேகா 3280 மைக்ரோ கண்ட்ரோல் மட்டும்தான். தனியாக ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன் இதை வச்சு எப்படி நம்ம ஒரு ஆர்டினோவே மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அதோட இது. ஸோ அதுக்கப்புறம் கிளிஃப் போர்ட்ஸ் பார்ப்போம். மொத்தமாக நிறையா கிளிஃப் போர்ட்ஸ் இருக்குது. ஏன்னா கிளிஃப்டில் நிறையா டைப்ஸாக அவங்க புதுசாக நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் நிறைய இருக்கும் என்கிட்ட. அந்த லைட்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ அது தாண்டி வந்து இந்த பிக் பாக்ஸ்குள்ளே என்ன மிஸ்ட்ரி இருக்குதுன்னு பார்க்கலாமா. இந்த பிக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சில தேவைப்படாத பொருட்கள் எல்லாம், அதிகமாக தேவைப்படாத பொருட்கள்லாம் இங்கே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜம்பர் வயர்ஸ் கொஞ்சம் நிறைய வச்சுருக்கேன். தனியாக நிறையவும் இருக்குது, இது கம்மி தான். ஸோ இது சும்மா ரெடி பண்ணேன், ஆனால் அதை பற்றி வீடியோ போடவே இல்லை. ஒரு டெஸ்காம் ப்ராஜெக்ட், இங்கே மிசில் இருக்குது. இது நம்மளுடைய ப்ராஜெக்ட் உங்களுக்கே தெரியும், டிஸ்டன்ஸ் மெஷரிங் கேட்ஜெட். அதை பற்றி வீடியோவே போட்டிருக்கேன், பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்தியா இந்த இவ்வளோதான். இதுக்கப்புறம் மொபைல் டிஸ்பிளே, பேட்ரி, அப்புறம் வாட்ச் மெக்கானிக்காக தனியாக இந்த பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேட்ரிஸ் அண்ட் டிஸ்பிளே ஒட்டுற க்ளூ, டிஸ்பிளே கழட்டுறதுக்கான டூல்ஸ் நிறைய இருக்கும். இப்படி உள்ள தேடி பார்த்தா இருக்கும், கொஞ்சம் ஆர்கனைஸ் இல்லாமல். ஸோ ரப்பர் பேண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் ஸ்டஃப். இது ஏன் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உடஞ்சி போன டிஸ்பிளே, நான் முதல்ல மாற்றினதுனால பத்திரமா வச்சுருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் இந்த ஒரு பச்சை பொட்டி, இந்த பச்சை பொட்டிக்குள்ளே என்னோட குப்பைகள்லாம் நிறைய இருக்கும். ஆக்சுவலி தூக்கி போடுறதுக்கான பொருட்கள் தான் இது எல்லாமே. பட் ஸ்டில் ஏதாவது இதில் வந்து ஸ்க்ராப் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக இதெல்லாம் வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த பேட்டரிலாம் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு, ஒர்க் ஆகலை. ஸோ இந்த போர்ட்ஸ் எல்லாமே நான் தான் உடச்சிட்டேன். ஸோ திரும்பி எதனா ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளே எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்கும். மொத்தமாக இந்த சர்வெல்லாம் பாருங்கள், உடஞ்சி போய் தான் சர்வம். ஸோ யா, திங்ஸ் லைக் திஸ். அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ராவில் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ்லாம் இருக்கும், அதையும் காட்டுறேன். அதை மட்டும் எதுக்கு விட்டு வைப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர், பென், பவர் பேங்க், அப்புறம் நம்ம மெஷ்னாலஜி டிவைசஸ்லாம் அப்படி கீழே இருக்கும். என்னன்னா இது என்னுடைய ரேடியோ மாஸ்டர் RT-TLRS. அண்ட் நம்மளுடைய டிஸ்பிளே மாற்ற டூல்ஸு, சிசரு, கட்டிங் பிளேடு, கட்டர் எல்லாமே இங்கே இருக்கும். இது வந்து மொபைல் டிஸ்பிளே மாற்றுற டூல். இது வந்து நம்மளுடைய கிராஃபிக்ஸ் டேப்லெட். ஸோ அண்ட் தென் இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து நான் எங்கே வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் காமெடியான இடம், அது ரொம்ப க்ரூஷியலான ஒரு இடம். அதையும் காமிக்கிறேன் வாங்க. அண்ட் தென் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெஸ்ஸியாக போட்டு வச்சுருப்பேன். நிறைய திங்ஸ் வந்து ஸ்க்ரூஸ்லாம் வச்சுருக்கேன் கொஞ்சம் தனியாக, நிறையா இல்லை நிறையவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாக்கி டாக்கி இன்னும் நம்ம இதை ரெடி பண்ணாமல் வச்சுருக்கோம். ஆக்சுவலி ஒரு போர்டு வர வேண்டியது, அந்த போர்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ கம்ப்யூட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது நம்ம மேக் பண்ண ஸ்பீக்கர். இப்போ நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன், லிங்க் நான் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய சைட் டேபிள், இதுலேயும் கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒயர் போர்டு, அதுக்கப்புறம் திங்ஸ் சார்ஜரு, இந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் திங்ஸ் கீழே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டோரேஜ். ஆக்சுவலி இதெல்லாம் நான் இப்போ கலச்சி எடுத்ததால் இப்படி இருக்குது. நம்மளுடைய ஸ்மார்ட் ஹோம் செஞ்சோம்ல, அது எனக்கு கழட்டிட்டேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லித்தியம் அயன் பேட்டரிஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் குவாலிட்டியான லித்தியம் அயன் பேட்டரிஸ்லாம் இதில் ஹோல்டு பண்ணி வச்சுப்பேன், அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இது அது வந்து LED ஸ்ட்ரிப்பு. அண்டு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நினைக்க தெரியல. இது வந்து டேப் டிசைன்ஸு. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பாக்ஸ் வரும். இதை நான் அடுக்கிறது அப்படி காட்டுறேன், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் வச்சு எடுக்கிறது. இதுதான் ஒரே ஆப்ஷன், இல்லைனா எங்கள் அம்மா அடிப்பாங்க. ஏன்டா பச்சை போய் பேசுகிற. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் தான் இங்கே உள்ள போகும். ஐயோ சாரி, இது இந்த பாக்ஸ் தான் இங்கே போகும். ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் போட்டு லாக் ஆகிடும். இந்த லெஃப்ட் சைடு கார்னர்ஸில் இதெல்லாம் வச்சு விட்ருவேன். நான் எடுக்க மாட்டேன் மோஸ்ட்லி, இதெல்லாம் எதையுமே எடுக்க மாட்டேன். இது ஸ்கெட்சு இதெல்லாம் வாங்கினேன். இதுக்கு மேலே தான் இந்த டப்பா அப்போ வேறு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை வந்து உள்ளே வச்சாச்சா, திருப்பி வேணால் ஒன்று வெளியே எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பாக்ஸ் எல்லாம் எங்கள் சந்தில் இந்த மாதிரி சொல்லி விட்டுற வேண்டியது. அவ்வளோதான், ஃபுல்லாக மூடாது, அப்படி தான் இருக்கும். இந்த 2 பாக்ஸையும் வெளியே போட்டு வச்சுருவேன். இதுதான் நான் சால்ட்ரிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன். அந்த குப்பை முதல்ல இந்த சால்ட்ரிங் கன், இதுதான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து மாஸ்க்கு பயங்கரமாக மாஸ்க்கெல்லாம் போட்டு தான் பண்ணணும், பிகாஸ் டாக்ஸிகன்ஸ்லாம் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அது அந்த சாண்டு. ஸோ இந்த டாக்ஸிக் ரூம்ஸ் உள்ள போகிறதுக்காக இந்த காயின்ஸ் வச்சுருக்காங்க, அதோட கேட்ரேஜ் இது. அண்டு நிறைய பழைய சால்ட்ரு, இது சால்ட்றது கண்ணில் படக்கூடாதுன்றதுக்காக இந்த கிளாஸ் யூஸ் பண்ணலாம். தென் க்ளூ, ஹார்ட் க்ளூ. அண்ட் தென் இந்த இரும்பு, வேறு என்ன தெரியல, மறந்துட்டேன். கலெக்ஷனாக
ஃப்ளக்ஸு இது பார்த்திங்கன்னா லெட் இல்லாத சால்டர் ஒயர். இது ரொம்ப ரேட் அதிகம், தேடி பிடிச்சி வாங்கினேன். 500 நினைக்கிறேன் இந்த ஒரே ஒரு ஸ்பூனு. அதுக்கப்புறம் லைட்டர், அப்புறம் நிறையா வேஸ்ட்டு பிட்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் தேவை. ஸோ இது வந்து மேக்னிஃபைங் கிளாஸ். இது வந்து இங்கே வரும் அட்டாச்மெண்ட்டாக. இன்னும் இங்கே ஒரு ஷால்டர் வேஸ் இருக்கா, இங்கே ஒரு ஷால்டர் இருக்குது. இன்னும் இது வந்து பூண்டு வெடி. பாம்பு கிடைச்சிருச்சா எதுக்கு வச்சுருக்கேன்னே தெரில. ஸோ அப்புறம் கொஞ்சம் ஒயர் அங்கே கிடக்கும். அண்ட் இது வந்து டிப் கிளீனர். இது பற்றி வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. இது வந்து ரோசின் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது இனிமேல் தான் நான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு பார்க்கல. ஸோ இவ்வளோதான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினது இது எல்லாமே. ஸோ இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்து ஏதாச்சும் ஒரு காம்பனன்ஸ்லாம் ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதோட டோட்டல் ஒர்த் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.